நான் பிஎன்எஸ் சட்டத்தில் 3 புஸ்தகங்கள் எழுதியிருக்கேன். ஒன்று ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன், அதை சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன்ஸுங்க கம்பெனி வெளியிட்டிருக்காங்க. அது அமேசான் ஆன்லைன் ஸ்டோரில் கிடைக்கி, அது இல்லாமல் பெரிய புஸ்தக கடைகளில் கிடைக்கும். அது ஆங்கிலத்தில் எழுதியிருக்கேன். அது இல்லாமல் தமிழில் ஒரு புக்கை எழுதியிருக்கேன். அது 700 பேஜஸ் இருக்குது. 400 கேஸில் அதில் கொடுத்துருக்கேன். அதனுடைய விலை 800 ரூபா. அந்த புஸ்தகமும் புஸ்தக கடைகளில் போனீங்கன்னா கிடைக்கும். கோர்ட் வாசல்லையே வேறு எங்கேயோ விற்பாங்க, புக் ஸ்டால்லையும் கிடைக்கும். அது இல்லாமல் அந்த புத்தகம் என்கிட்ட நேரடியாக கிடைக்கும். இந்த ஸ்லைடில் அந்த நம்பரை கொடுத்துருக்கோம். வில்லியம் வில்ஃப்ரெட் பப்ளிகேஷன் கம்பெனியில் நேரடியாக கிடைக்கும். இந்த புக்கு கொஞ்சம் அதிகமான அளவில் விரிவாக இருக்குங்கனால மாணவர்களுக்காக கொஞ்சம் சின்னதாக வேணும்னு பலர் கேட்டதுனால இந்த புக்கில் உள்ள மூல சட்டத்தை மட்டும் எடுத்துட்டு, அதாவது பேர் ஆக்ட் இருக்காது. நான் எழுதியிருக்க பிஎன்எஸ் சட்ட புஸ்தகம் 800 ரூபா விலை உள்ளதில் பேர் ஆக்ட் எழுதியிருப்பேன். அது கீழே சட்ட விளக்கம்னு கொடுக்கேன். அதோட சேர்ந்து ரெலவெண்ட் ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கேன். இப்படி தான் ஒவ்வொரு செக்ஷனையும் கவர் பண்ணி 1லிருந்து கடைசி வரை உள்ள எல்லா செக்ஷனையும் கவர் பண்ணியிருக்கேன். அது மாணவர்களுக்காக அல்லது வேறு சிலர் எனக்கு பரீட்சைக்கு மட்டும்தான் படிக்கணும், 800 ரூபாய்க்கு வாங்கி டீட்டெயிலாக படிக்க வேண்டாம்னு சொல்லவங்களுக்காக அதிலிருந்து மூலச்சட்டத்தை மட்டும் மாற்றி எடுத்துட்டு, வேற முக்கியமில்லாத சில 1-2 ஜட்ஜ்மெண்ட்டுகளை மாற்றி எடுத்துட்டு 400 பக்கங்களோட 500 ரூபா விலைக்கு புஸ்தகம் வெளியிட்டிருக்கு. அப்போ உங்களுக்கு 3 புஸ்தகங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எனக்கு இங்கிலீஷ் தான் வேணும்னா இங்கிலீஷில் இருக்கு. நான் எழுதியிருக்க புக்கு ஆல் இண்டியா லெவலில் விற்றுக்கிட்டு இருக்காங்க. அலகாபாத்தில் உள்ள சென்ட்ரல் ஆஃப் பப்ளிகேஷன் விற்காங்க. இது ஆங்கில புத்தகம். தமிழ் புத்தகம் வில்லியம் வில்ஃப்ரெட் பப்ளிகேஷன்ல இருந்து வெளியாகுது. 800 ரூபா விலை. அது டீட்டெயில்டான விரிவான புஸ்தகம். ஒரு டெக்ஸ்ட் புக்காக வச்சுக்கிட்டுதாங்க. அது உங்கள் காலேஜ் லைப்ரரிகளில் இருக்கும். அல்ல வழக்கறிஞர்கள் அவங்க ரெஃபரன்ஸ் புக்காக வச்சுக்கிட்டதுக்காக எழுதியிருக்கேன். அது 800 ரூபா விலை. அது இல்லாமல் ஒரு சின்ன புக்கு ஒரு 500 ரூபா புஸ்தகத்தில் 400 பக்கத்தோட மூலச்சட்டம் இல்லாமல் விரிவான விளக்கமும் சட்ட மேற்கோள்களும் வச்சு ஒரு புக் எழுதியிருக்கு. இந்த 3 புக்கும் உங்களுக்கு அவைலபிள். நான் எடுக்கக்கூடிய கிளாஸில் என்ன செய்தேன்னா, அந்த புஸ்தகத்தை விரித்து வச்சு அதில் இருக்கிறதான் உங்களுக்கு கோடிட்டு விளக்கி சொல்லுவேன். நீங்கள் புக்கை வாங்கினீங்கன்னா அந்த புக்கையும் விரித்து வச்சு என்னோட விரிவுரையும் நீங்கள் கேட்டீங்கன்னா உங்களுக்கு சட்டம்ங்கிறது எளிதாக புரியக்கூடிய அளவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரி செய்யலாம். புக்கு வேணுங்கவங்க தேவைப்பட்ட இடத்த புக் ஸ்டாலில் வாங்கிக்கிடுங்க, அல்லது வில்லியம் வில்ஃப்ரெட்டில் வாங்குங்க, அல்லது அமேசானில் வாங்குங்க. அது புக்கு வாங்காதோ உங்கள் விருப்பம் உங்களுக்கு. ஆனால் நான் 3 சாய்ஸ் வந்திருக்கேன். இங்கிலீஷோ தமிழோ ரெண்டும் உண்டு. தமிழ்லையும் விரிவான புத்தகம் உண்டு. விரிவு இல்லாமல் ஒரு கண்டென்ஸ்டாக ஒரு புக்கும் குறைஞ்ச விலைக்கு 500 ரூபாய்க்கு கிடைக்கும் அப்படின்னு. இனி சட்டம், இந்த சட்ட விரிவுரையை இனி பார்க்கலாம். பிஎன்எஸ் சட்டத்தை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம். அதில் உடலை பாதிக்கும் குற்றங்கள்களை பார்க்கும். மனித உடலை பாதிக்கும் குற்றங்கள் அத்தியாயம் 6. 110 வரைக்கும் முந்தின செஷனில் பார்த்துருக்கோம். இப்போ 111 பார்க்க போகிறோம். இது ஒரு புதிய குற்றமாக வரையறுக்கப்பட்டுள்ளது. ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், ஆர்கனைஸ்டு கிரைம். அதாவது சிஸ்டமேட்டிக்காக குற்றம் பண்ணதுக்குன்னு ஒரு அமைப்பு வச்சுருக்காங்க. அதைத்தான் இப்படி சொல்லுது. உதாரணம்னா ஒரு கம்பெனிக்குள்ள ஒரு 3 பேர் 4 பேர் வேலை பார்ப்பாங்க. இல்லாட்டா இவர் ஜெனரல் மேனேஜர், அவருக்குள்ள இப்படி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் இருக்கும். அதே மாதிரி செய்யக்கூடிய விஷயங்களை ஒருங்கமைக்கப்பட்ட குற்றங்கள், ஆர்கனைஸ் கிரைம் சொல்லுவோம். ஒரு உதாரணம் சொல்ல போனால், துபாயில் ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் ஒரு டாப்பு. அவருக்கு கீழே ஒவ்வொரு கண்ட்ரிலையும் ஒரு ஆள் இருக்காங்க. அவர் சொல்லுதாரு, இந்த போதைப் பொருளை இங்கேருந்து இங்கே கொண்டு போ, அங்கேருந்து அங்கே கொண்டு போன்னு அவர் ஆர்கனைஸ் பண்ணுவார். அவர் ஒரு சிஸ்டமேட்டிக் பிளானில் இந்த நாட்டுக்கு இவர் தலைவர், இந்த ஸ்டேட்டுக்கு இவர் தலைவர்னு ஒரு நிர்வாகம், ஒரு கம்பெனி வச்சுருக்க மாதிரி அவங்க வச்சுருக்காங்க. அப்படி ஆர்கனைஸ் பண்ணி செய்யக்கூடிய விஷயங்களை நம்ம கொண்டு போகிறோம். பல நாடுகளில் அமைப்பை கொண்ட ஒரு நிறுவனம் மாதிரி வச்சுருக்கான். சர்வதேச போதைப்பொருள் கடத்தல். அதே மாதிரி உள்ளூர்லேயும் இருக்கும் ஆர்கனைஸ்டு கிரைம். இந்த ஏரியா எனக்கு அப்படின்னு ஒரு தலைவர், அவருக்கு 5-6 அடியாள். இவன் ஒவ்வொரு கடையும் மிரட்டி பணம் வாங்குதான்.
இதெல்லாம் ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படிங்காங்க. இல்லைன்னா சிண்டிகேட்டு அப்படின்னு கொண்டு வரோம். உதாரணம் சொன்ன போனால் சென்னையில் ஒரு 3 ஏரியா பிரிச்சுட்டான். தென் சென்னை, வட சென்னை, மத்திய சென்னைன்னு. நீ தென் சென்னைக்கு நான் தான், நீ இந்த பக்கம் வரக்கூடாது. வட சென்னைக்கு நீ அப்படின்னு அவங்களே பிரிச்சுட்டு அவங்களுக்குள்ள ஒரு அமைப்பு. அதையே உள்ள இந்த ஏரியா நீ பார்த்துக்கோ, இந்த ஏரியா இப்படி ஆர்கனைஸ் பண்ணுவாங்க இல்லையா, அவங்கள தான் இதில் கொண்டு வந்து தடுக்காங்க. ஒரு குற்றம்னு கொண்டு வராங்க. அவன் செய்தது சாதாரண குற்றமாக இருக்கலாம். அதையே தொடர்ச்சியாக செய்யும்போது, ஒரு ஆர்கனைஸ்டாக செய்யும்போது அதை இந்த சட்டத்துக்குள்ள வரும். இதை எப்படி அந்த டிஃபைன் பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் குற்றங்களை சொல்லுவாங்க. இந்த குற்றங்களை செய்கிறார்கள் அப்படின்னு. எப்படி? கடத்தல், கிட்னாப்பிங், ராபரி, வெஹிக்கிள் தெஃப்ட், எக்ஸார்ஷன், லேண்ட் கிராபிங், கான்ட்ராக்ட் கில்லிங், எக்கனாமிக் அஃபென்ஸ், இப்படி கொஞ்சம் விஷயத்தை சொல்லுவாங்க. கடத்தல், கொள்ளை, வாகன திருட்டு, மிரட்டி பணம் பறித்தல், நில அபகரிப்பு, ஒரு அக்ரிமெண்ட் போட்டு ஒருத்தனை கொல்லுது, இல்லாட்டி எக்கனாமிக் அஃபென்ஸு, அல்லது இன்டர்நெட் வழியாக செய்யக்கூடிய சைபர் கிரைம், இதெல்லாம் செய்தாங்க அப்படிங்கிற முதல்ல குற்றங்களை சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்து அந்த குற்றங்களை எப்படி செய்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குற்றங்களை சொல்லிட்டு என்ன சொல்லுவாங்க? தொடர்ச்சியான சட்டவிரோத கண்டினியூயிங் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டி. குற்றம் ஒரு தடவை செய்துட்டு போகிறதில்ல, தொடர்ச்சியாக. இப்போ ஒருத்தனை கொல்லணுமா, இந்த ஊரில் இருக்கான், அவன்கிட்ட கொடுத்தா ரூபாயை கொடுத்தா அவன் செய்திருவான் அப்படின்னு அவனுக்கு கீழே ஒரு 10 பேரை வேலையாளை வச்சு செய்தான்ல, அதனால அந்த மாதிரி கண்டினியூயிங் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. பின்னால் இந்த செக்ஷன்லேயே கீழே கண்டினியூயிங் அஃபென்ஸ்னால் என்னன்னு டிஃபைன் பண்ணான். அப்போ குற்றத்தை சொல்லிட்டோம், அதை தொடர்ச்சியாக செய்தோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சொல்லக்கூடியது அது எப்படி செய்தோம் அப்படிங்கிறத ஒரு 4 கண்டிஷனுக்குள்ளே சொல்லுவோம். எப்படி? ஆன் பிஹாஃப் ஆஃப் சிண்டிகேட், அந்த ஒரு குரூப்பாக இருக்காங்க இல்லையா, அவங்க சார்பாக செய்தாங்க அப்படின்னு. அவர்கள் சார்பாக அவர்களுடைய ஒரு மெம்பராக இருக்கலாம், அது சிண்டிகேட்டில் ஒரு மெம்பர், அல்லது அவர் சார்பாக செய்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 3-4 பேர் சேர்ந்துருக்காங்க அப்படிங்கிற இந்த சிண்டிகேட்டுங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு 3-4 பேர் சேர்ந்து அவங்க வச்சு தான் சட்டவங்க மாதிரி கொண்டு வர்றது. முன்னால் என்ன செய்தாங்கன்னா, ஒரு 3-4 சிமெண்ட் கம்பெனிகள் தான் இருக்கும். அவங்க தான் ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ கவர்மெண்ட்டு கொஞ்சம் உள்ளே போய் என்ன செய்தாங்கன்னா, அது ஒரு அத்தியாவசியம், கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வேணும், ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் நாட்டில் வேணும்னா சிமெண்ட் வேணும். ஆனால் என்ன செய்தாங்க, 3-4 கம்பெனி கையில் தான் இருக்கும். அவங்க தான் விலை வைப்பாங்க. அந்த விலையை 3 பேருமே கூடி பேசி இந்த விலையை கீழே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு ஃபார்மிங் சிண்டிகேட் அப்படின்னு சொல்லு. அன்அஃபிஷியலாக ஒரு குரூப்பாக சேர்ந்து எல்லோரும் பேசி இவ்வளவு கீழே நீ வித்துறாத அப்படின்னு சிமெண்ட் விலையை ஏற்றிக்கிட்டே இருந்தாங்க. அதுக்கு பின்னால் என்ன செய்தாங்க, வேண்டாம் சின்ன சின்ன சிமெண்ட் ஆலைகளை உண்டாக்கலாம் அப்படின்னு சொல்லி கவர்மெண்ட்டு இந்த எக்கனாமிக் ரிலாக்ஸேஷன் பீரியடில் நிறைய சிமெண்ட் ஆலைகளை விட்டாங்க. பொருளாதாரம் விரிவுபடுத்தணும் அப்படின்னு சின்ன சின்ன சிமெண்ட் ஆலைகள்லாம் கூட வந்தது. அவங்களுக்கு கவர்மெண்ட் லைசன்ஸ் கொடுத்தாங்க. இப்போ என்ன, பெரிய கம்பெனிகளுக்கு கஷ்டமாயிட்டு இவங்க குறைஞ்ச விலைக்கு விற்க ஆரம்பித்தாங்க. அப்போ என்ன செய்யணும், திரும்ப இவங்கள்லாம் அந்த சின்ன சின்ன கம்பெனியெலாம் விலைக்கு வாங்கிட்டு இப்போவும் சிமெண்ட் கம்பெனியெல்லாம் ஒரு கொஞ்சம் ஆட்கள் கையில் தான் இருக்குது, அவங்க வைக்க தான் விலைங்க மாதிரி வரும், அந்த மாதிரி வருது. இதே விஷயத்தை தான் இங்கே செய்தது. இவங்க என்ன செய்தாங்க, ஒரு சிண்டிகேட் ஃபார்ம் பண்ணாங்க. இந்த ஏரியானா இந்த ஏரியான்னு, இங்கே எவ்வளோ வசூல் பண்ணணும் நீ வசூல் பண்ணிக்கோ அப்படின்னு அவங்க கொடுக்காங்க. அப்படி சிண்டிகேட்டு சார்பாக ஒருத்தர் வேலை செய்தார், அல்லது அதனுடைய மெம்பராக செய்தார். அவர் தனியாக செய்யலாம், அல்லது ஒரு குரூப்பாக போய் செய்யலாம். ஆக்டிங் இன் கன்சர்ட், ஒன்றிணைந்து செயல்படலாம், அல்லது தனிப்பட்டவனா அல்லது ஒரு குரூப்பில் சேர்ந்து செய்யலாம். அங்கே ஒரு வன்முறை இருக்குது, ஃபோர்ஸ் வழியாக தான் செய்தாங்க, கிரிமினல் ஃபோர்ஸ் வழியாக தான் ஒரு விஷயத்தை செய்தாங்க. அதன் காரணமாக நிதி நன்மை பெறுகிறார், நேரடியாகவும் மறைமுகம். உதாரணம் ஏற்கனவே சொன்னேன், வாடகை கொலையாளி கொண்டு போய் 1 லட்சத்தை கொடுத்து அவனை கொன்று அப்படின்னா கொன்றுதாங்க. அப்போ அவனுக்கு நிதி நன்மை வருது. அந்த வாடகை கொலையாளிங்கவன் ஒரு சிண்டிகேட் வச்சுருக்கான், ஒரு தலைவர் இல்லாட்ட 3-4 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பாக இருக்காங்க. அப்படி உள்ளதை இப்போ 4 கண்டிஷனில் இருக்குது. ஒன்று சிண்டிகேட் சார்பாக செய்தாங்க, அது தனியாக செய்யலாம், இல்லை குரூப்பாக செய்யலாம், அதில் வன்முறை இருக்கணும், அதில் பணப்பலன் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. இனி சிண்டிகேட்னா என்ன அப்படிங்காங்க. 2 அதற்கு மேற்பட்டவர்கள் ஒரு குழுவாக இருக்கிறார்கள், அப்படி குழுவாக செயல்படுகிறார்கள், அல்லது
அதில் தனித்தனியாகவோ இணைந்தோ செயல்படுகிறார்கள். நான் ஏற்கனவே சிண்டிகேட்னா எல்லா உதாரணம் சொல்லிட்டேன். உதாரணத்துக்கு இன்னும் ஒரு உதாரணம் சொல்லணும்னா விபச்சார தொழில், இதெல்லாம் பெரிய சிண்டிகேட்டு. பெங்களூரில் ஒருத்தர் இருப்பான், திருநெல்வேலியில் ஒருத்தர் இருப்பான், மதுரையில் இருப்பான், திருச்சியில் இருப்பான். ஒவ்வொருத்தங்கையிலையும் 5 பெண்ணுகளை வச்சுருப்பான். ஒரே ஊரில் ஒரே பெண்ணை வச்சு தொழில் நடத்த முடியாது. இவங்களுக்குள்ள சிண்டிகேட்டு 5 பேரும். அப்போது நீ 5 பேரை பெங்களூருக்கு 5 பேர் இன்றைக்கி சென்னைக்கு அனுப்பு, சென்னையில் இருக்கவனை மதுரைக்கு அனுப்பு, மதுரை திருச்சி அனுப்பு அப்படின்னு இவங்களுக்குள்ளேயே வேறு தனித்தனி அதில் உள்ள வருமானத்தை அவங்களே தான் வச்சுக்கிடுதாங்க. இருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட்டு போல் இருக்குது இல்லையா, சட்டவிரோத கும்பல். அவங்க ஏரியாவை பிரிச்சுக்கிட்டு இந்த மாதிரி செய்தாங்க. அதை தான் சிண்டிகேட்னு சொல்லுது. இந்த 5 பேரும் சேர்ந்துருக்காங்க, இந்த 5 ஊரில் உள்ளவங்க, அது சிண்டிகேட். அவங்க தனியாக செயல்படலாம். இப்போ அதில் வர வருமானத்தை நானே பார்த்துக்கிடுதேன் அப்படின்னு இல்லை, மொத்தமாக வருமானத்தை சேர்த்து எப்படி செய்யலாங்க தானே ஆர்கனைஸ்டு கிரைம் சிண்டிகேட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது தொடரும் சட்டவிரோத நடவடிக்கை. அதை ஏற்கனவே பார்த்தோம். அதாவது அஃபென்ஸை சொல்லிட்டாங்க, அந்த அஃபென்ஸு தொடர வேண்டும் அப்படின்னு. ஒரே ஒரு தடவை மட்டும் கொலை பண்ணால் அவன் கொலைன்னு அந்த செக்ஷனில் போயிடுவான். இது வாடகை கொலையாளி, அதே செய்ததே தொழிலாக வச்சுருக்கான் அப்படின்னா தான் இதுக்குள்ளே வராங்க. அதுக்கு இங்கே சில கண்டிஷன் கொடுக்காங்க. 3 வருஷத்துக்கு மேலே வரக்கூடிய காக்னிசபிள் அஃபென்ஸாக இருக்கணும். அது தனியாக செய்திருக்கலாம், அல்ல யார் கூடயா சேர்ந்து செய்திருக்கலாம். அது அந்த சிண்டிகேட்டு சார்பாக செய்யப்பட்டிருக்கணும். 10 வருஷத்துக்குள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட சார்ஜ் ஷீட் இருக்கணும். தண்டிக்கணும்னு இந்த செக்ஷனில் சொல்லலை. ஏன்னா இந்த மாதிரி கேஸுகளில் தண்டிக்கிறது ரொம்ப குறையாக இருக்கும். கொலை செய்தவன், வரிசையாக கொலையே செய்தவன், அவனுக்கு எதிர்த்து யார் சார்ஜ் சொல்லுவா, எப்படி கொலையை நிரூபிப்பாங்க. அதனால் அங்கே என்ன செஞ்சுருக்காங்க, சார்ஜ் ஷீட்டு தான் கொடுத்துருக்காங்க. இப்படி உள்ளதா தொடரும் சட்டவிரோத நடவடிக்கை அப்படின்னு இருக்குது. இது போக இங்கே குற்றங்களை சொல்லும்போது இதெல்லாம் சொல்லும்போது போதைப்பொருள், சட்டவிரோதம், விபச்சாரம் அப்படிங்கிறதுல பொருளாதார குற்றம்னு ஒரு குற்றத்தை எக்கனாமிக் அஃபென்ஸ்னு சொல்லிட்டாங்க. அப்போ எக்கனாமிக் அஃபென்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத நம்ம டெஃபினிஷன் கொடுக்கணுங்கிறதுனால ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவாங்க. கண்டினியூ அஃபென்ஸு சொல்லியாச்சு, சிண்டிகேட்னா என்னன்னு சொல்லியாச்சு. அதுக்கு கீழே எக்கனாமிக் அஃபென்ஸ்னால் ஒரு லிஸ்ட்டு கொடுக்காங்க. நம்பிக்கை மோசடி, பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட்டு, ஃபோர்ஜரி, இதெல்லாம் எக்கனாமிக் அஃபென்ஸ் அப்படின்னு லிஸ்ட்டாக சொல்லுவாங்க. அப்போ என்ன, 2க்கு மேற்பட்டவர்கள் ஒன்றிணைந்து குற்றம் செய்ததுக்காகவே ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி வச்சு அதுக்கு உறுப்பினர்கள், அதில் செயல்படுத்துறதுக்கு மெம்பர்களை வச்சுருக்காங்க, இல்லாட்டா யார்கிட்டையாவது கொடுத்து செய்தாங்க, அது தொடர்ச்சியாக செய்தாங்க, இதில் குறிப்பிட்ட குற்றங்களை செய்தாங்கன்னா ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு வந்துடுது. இதுக்கு தண்டனைகளை சொல்லுவாங்க. இது கொஞ்சம் சீரியஸான தண்டனை. ஈவன் இது காக்னிசபிள் அஃபென்ஸு, சீரியஸான தண்டனை, எல்லாமே செக்ஷன்ஸில் தான் வரும் அப்படின்னு. இதில் உடந்தை முயற்சிக்கு கூட தண்டனை இந்த செக்ஷன்லேயே கொடுக்காங்க. உறுப்பினருக்கு தண்டனை கொடுக்காங்க. அது யாருக்காவது இப்படி ஆட்களுக்கு புகலிடம் கொடுத்தால் சொத்தை பெற்றவர், இது வழி வந்த சொத்தை வாங்கினவருக்கும் தண்டிக்காங்க, அதை வச்சிருக்கவனுக்கும் தண்டிக்காங்க. இதுதான் ஆர்கனைஸ்டு கிரைம். ஆர்கனைஸ்ட் கிரைம்னா குரூப் ஆஃப் பர்சன் ஒரு ஆர்கனைசேஷன் போல் சிண்டிகேட்னு அமைக்காங்க. அதிலிருந்து வரவங்க அதனுடைய உறுப்பினரோ இல்லை வேறு அந்த குழுவில் ஒரு கேங்காக இருக்கவங்க குற்றம் பண்ணுவாங்க. குறிப்பிட்ட குற்றங்கள் அதை தொடர்ச்சியாக பண்ணுவாங்க. இதுதான் ஆர்கனைஸ்டு கிரைம். இப்போ அது கீழே பெட்டி ஆர்கனைஸ்ட் கிரைம். அதில் மேலே சொன்னதை விட கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை இங்கே சொல்லுவாங்க. திருட்டு, ஸ்நாச்சிங். இந்த ஸ்நாச்சிங்கிறது இங்கே இந்த புது சட்டத்தில் புதுசாக வரக்கூடிய ஒரு குற்றம். உதாரணத்துக்கு மொபைல் ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கவன்ட்ட கையை பிடிங்கிட்டு போயிருந்தான், அல்லது வண்டியில் நடந்து போகையிலே பைக்கில் இருந்துட்டு கழுத்தில் இருக்க செயினை படிச்சிருந்தான். இதெல்லாம் ஸ்நாச்சிங் அப்படின்னு. ஸ்நாச்சிங், சீட்டிங், அன்ஆதரைஸ் செல்லிங் ஆஃப் டிக்கெட். டிக்கெட்டை வாங்கி விற்க, ஐபிஎல் மேட்ச் நடக்கு, 500 ரூபாய்க்கு டிக்கெட்டை வாங்கிட்டு 5000 ரூபாய்க்கு விற்கான், அவங்க இதில் வராங்க. அன்ஆத்தரைஸ் பெட்டிங் ஆர் கேம்பிளிங், செல்லிங் ஆர் பப்ளிக் எக்ஸாமினேஷன் ஆஃப் பேப்பர்ஸ். இது கூட பெட்டி ஆர்கனைஸ் கிரைம். பேப்பர் லீக் பண்ணுதான் அப்படிங்கலாம் அதெல்லாம் இதில் வராங்க. இவங்கள்லாம் இதை செய்ததாக சொல்லப்படுகிறதுன்னு இதுக்குள்ளே கொண்டு வரோம். இதில் கொஞ்சம் விளக்கம் வருது. திருட்டுன்னா என்னது, திருட்டில் எதெல்லாம் வரும் அப்படின்னு. அதில் புதுசாக ஒன்று சேர்த்துருக்காங்க, ட்ரிக் த்ரிஃப்ட் அப்படின்னு. இது நம்ம பேப்பர்களில் பார்க்கக்கூடாது. வயசான பெண்ணுகள் இருந்தாங்கன்னா தாலுகா ஆஃபீஸு பக்கத்தில் இருக்க, இல்லை உனக்கு நான் பென்ஷன் வாங்கி தரேம்மா
அப்படின்னு 4 பேப்பரில் கையெழுத்து வாங்குவான். இந்த நகையெல்லாம் போட்டு போனேன்னா உனக்கு பென்ஷன் கிடைக்காது, கையெழுத்தை போட்டு அந்த நகையெல்லாம் இந்த பேப்பரில் சுற்றிக்கோ, இந்த பையில் வச்சுக்கோன்னு ஒரு பையை கொடுப்பான். அந்த பையை வாங்கி அவங்க நகையை போடுவாங்க. அந்த வயசானம்மா என்ன செய்வாங்க, ஏமாற்றி அந்த பைக்கு பதிலாக 4 கல்லை போட்ட ஒரு பையை கொடுத்துட்டு அந்த பையை தூக்கிட்டு நீ நெல் இந்த ஆஃபீஸரை பார்த்துட்டு வரேன்னு வாசலில் நின்றுட்டு எங்கேயோ போயிடுவான். இந்த மாதிரி திருட்டுகளை நம்ம நிறைய படிக்கும். இதைத்தான் ட்ரிக் திருட்டு தெஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பிற வாகனத்தில் அல்லது குடியிருப்பு அல்லது வணிக வளாகத்தில் திருட்டு இதுக்குள்ளே வருது. வாகன திருட்டுங்கிறது மேலே போயிடுது, ஆர்கனைஸ் கிரைம். பெட்டி ஆர்கனைஸில் வாகனத்தில் திருடு. லாரியே திருடிட்டு போயிட்டான்னா அதையே தொழிலாக வச்சுருக்கான்னா அது ஆர்கனைஸ்டு கிரைம். இல்லை ரோட்டில் போகிற வாகனத்தில் சாப்பாட்டுக்கு நிறுத்தும் போது லாரியிலேருந்து 4 மூடை எடுக்கிறது மட்டும்தான் இவங்க வழக்கமாக வச்சுருக்காங்கன்னா அவங்க இதுக்குள்ளே வராங்க, பெட்டி ஆர்கனைஸ் கிரைம். வணிக வளாகத்தில் திருட்டு, குடியிருக்க இடத்துல திருட்டு, சரக்க திருட்டு அப்படின்னு பிக் பாக்கெட் இதுக்குள்ளே வருது. கார்டு ஸ்கிம்மிங், ஏடிஎம் கார்டில் டூப்ளிகேட்டாக செய்தது, ஏடிஎம் கார்டில் திருடுறது, கடையில் திருடுது, எல்லாமே மோஸ்ட்லி திருடு சம்மந்தமானது மட்டும்தான் இதில் தொடர்ச்சியாக வருது. அவங்க இதில் வராங்க. திருட்டு இல்லாமல் வேறு என்ன வருது, பறித்தல், ஏமாற்றுதல், நுழைச்சீட்டு விற்கிது அப்படின்னு திருட்டுக்கு மட்டும் அவ்வளவு விளக்கம் சொல்லியிருக்காங்க. எல்லாம் திருட்டில் என்னெல்லாம் சேருது அப்படிங்கிறது. இது பெட்டி ஆர்கனைஸ்டு கிரைம் அப்படின்னு படிக்கும். இது புதுசாக இந்த சட்டத்தில் வந்தது. இனி பயங்கரவாத செயல், டெரரிஸ்ட் ஆக்ட் அப்படிங்கிறத ஒன்று கொண்டு வரோம். இது பழைய இந்த தேச விரோத குற்றம்னு ஒன்று இருந்தது, அதே மாதிரி அமைப்பில் இது கொண்டு வந்திருக்காங்க. எல்லாமே அதில் இருக்க மாதிரி இதில் எல்லாம் வரும். இதுவும் ஒரு புதுசாக வந்த ஒரு புது சட்டத்தில் வந்த செக்ஷன். பயங்கரவாத செயல்னா என்ன அப்படின்னா, இதில் ஒரு சில நோக்கத்தை சொல்லுதாங்க, சில செயலை சொல்லுதாங்க. இந்த நோக்கத்துக்கு இந்த செயல் வழியாக செய்தாங்கன்னா அது பயங்கரவாத செயல் அப்படின்னு வருது. இந்தியாவின் ஒருமைப்பாட்டுக்கு, ஒற்றுமைக்கு, இறையாண்மைக்கு, பாதுகாப்புக்கு, பொருளாதாரம், இதெல்லாம் படிக்கலாம். யூனிட்டி, இன்டெகிரிட்டி, சாவரனிட்டி, செக்யூரிட்டி ஆஃப் எக்கனாமிக் செக்யூரிட்டி. இதுக்கு த்ரெட்டனிங் ஆர் லைக்லி டு த்ரெட்டன், அச்சுறுத்தக்கூடிய இது. அப்போ என்னெல்லாம் வருதுன்னா, இந்தியாவின் ஒற்றுமைக்கு, ஒருமைப்பாட்டுக்கு, அல்லது சாவரனிட்டி, அல்லது பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு அப்படிங்கிறத கொண்டு வரோம். இதுக்காக நோக்கத்தோடு செயல்படுவோம், இதை செய்யணும். அல்லது இந்தியாவில் அல்லது வெளிநாட்டில் உள்ள மக்களிடம் எந்த பிரிவினரிடம் அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய டெரர், ஸ்ட்ரைக் டெரர் அப்படிங்க, அச்சத்தை ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுடைய செயல். அப்போ 2 விதமான செயல்களை, நோக்கங்களை செய்யணும். இதுதான் இவனுடைய நோக்கம். என்னது, முதல்ல இந்தியனுடைய ஒருமைப்பாட்டுக்கு, ஒற்றுமைக்கு கொஞ்சம் அச்சத்தை ஏற்படுத்துவாங்க, அச்சுறுத்தலை ஏற்படுத்துவாங்க. 2வது மக்கள் மேலே ஒரு அச்சத்தை ஏற்படுத்துவாங்க. ஐயோ இப்படியெல்லாம் நடந்துருமோ அப்படிங்கிற ஒரு செயலை செய்தாங்க. இது நம்ம நோக்கம்னு சொல்லலாம். இந்த நோக்கத்தோடு அவர் செயல்படுதாரு. அது எப்படி செயல்படுதாருன்னு ஒரு 3 வகையான சூழ்நிலைகளை சொல்லுவாங்க. முதல்ல அபாயகரமான வழியில் செயல்படுகிறார். எப்படி, வெடிகுண்டு, துப்பாக்கி, ரசாயனம், அணுக்கள், இது ரசாயன குண்டுகள் அப்படின்னு. பாம்பு வைக்கான், டைனமிட் வைக்கான், அதர் எக்ஸ்ப்ளோசிவ் ஆர் இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸ், ஃபயர் ஆர்ம்ஸ், லெத்தல் வெப்பன்ஸ், பாய்சனஸ், நொக்கோசியஸ் கேஸஸ், விஷ வாயுக்கள், இதெல்லாம் வச்சு இவ்வளவும் செய்கிறாங்க. அதாவது பயாலஜிக்கல் ஆர் ரேடியாக்டிவ், நியூக்ளியர், இப்படி என்னதான் இருக்க கூட இருக்கலாம். மேலே என்ன சொல்லியிருக்காங்க, பாம்பு, டைனமிட்டு, எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்ஸு, இன்ஃப்ளேமபிள் சப்ஸ்டன்ஸு, வெடிக்கக்கூடியது, தீவு, இப்படி உள்ளதை மேலே சொல்லியிருக்காங்க. 2வது கெமிக்கல் சம்மந்தப்பட்டது. கெமிக்கல் அல்லது பயாலஜிக்கல், ரேடியோஆக்டிவ், நியூக்ளியர், ரசாயன வாயுக்களை கொடுக்குது, அணு உலை
வாயுக்களை கொண்டு போகிறது, அணு வெளியே வர மாதிரி கொண்டு வரத இதில் செயல்படுறதில் கொண்டு வராங்க. அப்போ இவருடைய நோக்கத்தை நம்ம மேலே சொன்னோம். செயலில் 3 வித செயல். முதல் செயல் என்ன அப்படின்னா, ஒரு தீ வழியாவோ அல்லது அணு அல்லது கதிரியக்க வாயுக்கள், கெமிக்கல், ரேடியோ ஆக்டிவ் இதெல்லாம் வச்சுட்டு செயல்படுறாரு. அவர் செயல்படுவது பின்வரும் விளைவுகளை ஏற்படுத்தணும் அல்லது ஏற்படுத்த காரணமாக இருக்கணும். மரணத்தை ஏற்படுத்தவோ, இழப்பு ஏற்படுத்தவோ, சமூகத்தின் வாழ்க்கையை சீர்குலைக்கதோ, போலியான பணத்தால் கொடுக்கதோ, பாதுகாப்புக்காக செய்யப்பட்ட விஷயங்களை பாதிக்குது. அப்போ இது முதல் விஷயத்தை சொல்லிட்டோம். வெடிகுண்டு வழியா அல்லது இது அணு ரியாக்டிவ், ரேடியோ ரியாக்டிவ் இதை மாதிரி. அடுத்தது என்ன செய்தாங்க? ரெண்டாவது என்ன செயல் வழி? ஒரு குற்றமொரு வன்முறையை காட்டி ஒரு பப்ளிக் சர்வெண்டோட, பப்ளிக் சர்வெண்ட் இல்லை, பப்ளிக் ஃபங்க்ஷனரிங்க வார்த்தையை சொல்லுவாங்க. யார் பப்ளிக் ஃபங்க்ஷனரிங்கிறத கவர்மெண்ட் சொல்லுவோம். உதாரணத்துக்கு கவர்னரு அல்லது ஜனாதிபதி, பிரைம் மினிஸ்டர் இந்த மாதிரி உள்ளதை பப்ளிக் ஃபங்க்ஷனரி. அவங்களுக்கு மரணத்தை ஏற்படுத்த முயற்சித்தல் வழி அவரை பணிய வைத்தல். என்ன செய்தாங்க? பார்லிமெண்ட்டுக்குள்ளே குண்டு போட போனாங்க. அவங்கெல்லாம் பப்ளிக் ஃபங்க்ஷனரி. அந்த மாதிரி விஷயங்களை செய்ததை இந்த ரெண்டாவது கொண்டாடுறோம். குற்றம் ஒரு வன்முறை வழி. ஒரு முறை பயமுறுத்தி அவரை மரணத்தை ஏற்படுத்துதல் அல்லது மரணத்தை ஏற்படுத்த முயற்சித்தல். இது பொது செயல்பாட்டர் அப்படின்னு வார்த்தைகளை சொல்லுதாங்க. இது புதுசாக இதில் வந்திருக்கு. இதை கவர்மெண்ட் அறிவிக்கணும். அரசியலமைப்பு அதிகார செயல்பாட்டருங்கிறது குடியரசு ஆளுநர் போன்றவங்க, மற்றவங்களை இவங்க சொல்லலாம். அப்போ ரெண்டாவதும் பார்த்துட்டோம். முதல்ல வெடிகுண்டு, தீ அப்படிங்கிறத பார்த்தோம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஒரு கிரிமினல் ஃபோர்ஸ் வழி ஒரு ஆளுக்கு மரணத்தை ஏற்படுத்த முயற்சித்தல், அதன் வழியாக காரியங்களை சாதிக்கணுங்கிறது. மூணாவது தடுத்து வைத்தல், கடத்துதல் அப்படிங்கிற ஒரு செயலை கட்டுப்படுத்த. கொஞ்ச நாளைக்கு முன்னால், ரொம்ப முன்னால், இந்தியாவிலேருந்து ஒரு விமானத்தை கடத்திட்டு போனாங்க. கடத்திட்டு போய் இந்தியாவிலேருந்து கடத்தினாங்க. 2 இடத்துக்கு போனாங்க. கடைசி ஆப்கானிஸ்தானில் கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஆப்கானிஸ்தான் அப்போது தீவிரவாதிகள் கையில் இருந்தது. ஒரு 200-250 பேர் என்னமோ இந்தியன் உள்ளே இருக்காங்க. அவங்கள வச்சுட்டு இங்கே ஜெயிலில் இருக்க ஆப்கான் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் 5 பேர் விடுதலை பண்ணுனா இவங்களை விடுவோம் அப்படின்னாங்க. அந்த சமயத்தில் என்ன, வேறு இந்தியாவுக்கு வேறு வழியே இல்லை. 5 பேரையும் விடுதலை பண்ணி அப்படியே கொண்டு போய் ஆப்கானிஸ்தானில் கொடுத்துட்டு அப்புறம் நம்ம விமானத்தை அங்கேருந்து கொண்டு வந்தாங்க. இந்த விஷயத்தை தான் இங்கே கொண்டு வராங்க. தடுத்து வைத்தல் அல்லது கடத்துதல் வழி. அவனை பிடிச்சி வைக்கிது. டீடைன்ஸ், கிட்னாப்ஸ் ஆர் அப்டக்ட்ஸ். இது ஆக்சுவலாக கிட்னாப் இதே மாதிரி நினச்சிக்கிடுங்க. அது கிட்னாப்பிங்னு வரல, ஒரு பிளேனையே கடத்தி கொண்டு போயிட்டான் அவன். கிட்னாப்ஸ் ஆர் அப்டக்ட்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அதில் வழியாக ஒருத்தர் அச்சுறுத்தி அவருக்கு என்ன செய்ய சொல்லுதான்? அரசு, மாநில அரசு அல்லது வெளிநாட்டு அரசு, சர்வதேச அரசுகள் அமைப்பு எந்த செயலையும் செய்ய அல்லது செய்யாமல் இருக்க. இப்போ நான் சொன்ன உதாரணத்தில் என்ன செய்ய சொன்னாங்க? 5 பேரை விடுதலை பண்ண சொன்னாங்க. அதுதான் இந்த விஷயத்தில் வருது. இப்போது நம்ம தீவிரவாத செயல் அப்படிங்கிறதுக்கு, பயங்கரவாத செயல்ங்கிறதுக்கு 3 பார்ப்போம். முதல்ல என்ன நோக்கத்தோடு செய்தாங்க? இந்தியாவுடைய இறையாண்மைக்கு, ஒற்றுமைக்கு, பாதுகாப்புக்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய செயல்களை செய்தாங்கன்னு அதில் 3 வகையாக செய்தலை சொன்னாங்க. முதல்ல குண்டுவெடிப்பு, 2வது மரணத்தை விளைவித்தல், குற்றம் ஒரு வன்முறையை பயன்படுத்துதல், 3வது கடத்தல் அப்படிங்கிறத கொண்டு வரோம். இதுதான் பயங்கரவாத செயல். இது சதி முயற்சி, இதுக்கெல்லாம் தண்டனை, பயிற்சி அளிக்கவங்களுக்கு தண்டனை, உறுப்பினராக இருந்தால் தண்டனை, அடைக்கலம் கொடுத்தவருக்கு தண்டனை, சொத்தை வச்சிருக்கவருக்கு தண்டனை அப்படின்னு இருக்கு. இது இந்த 3 புது செக்ஷன் இந்த சட்டத்தில் வந்தது. இனி அடுத்து காயப்படுத்துதல், கொடுங்காயம் ஏற்படுத்துதல் அப்படின்னு வரும். இதில் முதல்ல பார்க்கலாம் என்ன மாதிரி காயம், ஹர்ட்டுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னால் என்னன்னு சொல்லணும். ஒரு மனுஷனுக்கும் இன்னொருத்தனுக்கும் சண்டை வருதுன்னு வைங்க. வேகமாக சண்டை வந்தால் என்ன செய்வான்? ஏழை ஒன்று அடிச்சிருவண்டான்னு கையை உயர்த்துதான். அடிக்க கையை உயர்த்துதான்.
அப்போ என்ன ஆகுது, தன் மீது வன்முறை ஏவப்படும்னா அவர் பயப்படுதார். இவனுடைய பர்பஸ் என்ன, அவனை பயமுறுத்தணும். அடிக்க கையை வாங்க தான், இன்னும் அடிக்கல, அவன் உடம்புல படலை, அது அசால்ட் அப்படின்னு பேர். கையை உயர்த்தினா அவன் மேலே அடிச்சிட்டான், கன்னத்தில் அடிச்சிட்டான்னு வைங்க. கன்னத்தில் அடித்தா இவனுடைய கை அவனுடைய கன்னத்தில் பட்டது, கன்னத்தில் பட்டதின் காரணமாக அங்கே ஒரு வலி வந்தது, உடம்புல வலிக்கும், அடித்தா வலிக்கும். இவன் எப்படி அவன் மேலே கன்னத்தில் அடிக்கான்னா இவன் ஒரு ஃபோர்ஸை செலுத்தினான். நம்ம ஃபிசிக்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க, இல்லாமலும் தெரியும். ஒரு கல்லை எடுத்து நம்ம ஒரு சக்தியை கொடுத்தா தான் அந்த கல் இங்கேருந்து அங்கே ஒரு இடத்துக்கு போகுது. அப்படி ஒரு சக்தியை இவன் பிரயோகிக்கா, அதன் காரணமாக கை வேகமாக சென்றது. வேகமாக செல்லி அவன் கன்னத்தில் அடிச்சிட்டு. இன்னொரு உதாரணம் சொல்லுதான், வேணா கல்லை தூக்குதான்னு வைங்க. அவன் நிற்கான், இவங்க நின்று கல் எடுத்து எரிஞ்சிருவான்டான்னு கல்லை எடுத்து கல்லை உயர்த்திட்டான். அவன் அங்கே இருக்கான், பயப்படுதான், தன் மீது கல் எரியப்படும் அப்படின்னு. அதுதான் அசால்ட். இந்த கல் அவன் மேலே போய் விழுந்துட்டு, அப்போ என்ன ஆகுது, கல் தானாக விழலை, இவன் ஒரு ஃபோர்ஸை கல் மேலே செலுத்தி அங்கே போய் விழுந்துச்சு. அதுதான் கிரிமினல் ஃபோர்ஸ். அவன் மேலே படுறதுக்காக தன்னுடைய உடம்போ அல்லது ஒரு பொருளோ அங்கே அனுப்புதான், இல்லாட்ட வேற எதன் வழியாகவும் செய்யலாம். நான் அடுத்து பின்னால் வரும்போது உதாரணங்களை சொல்லுறேன். ஒரு நாயை வச்சுருக்கான், நாயை வச்சு ஏவி விட்டு அதை போய் கடினா கூட குற்றமுறை வன்முறை கிரிமினல் ஃபோர்ஸில் வருது. அப்போது நம்ம என்ன பார்க்கோம், கல்லை தூக்கி எரியுதான்னு சொன்னேன், எரிஞ்சிருவேன் அப்படின்னு கையை உயர்த்திட்டா அசால்ட்டு, அந்த கையை தூக்கி எரிஞ்சிட்டா கிரிமினல் ஃபோர்ஸ். அது அவன் மேலே பட்டுட்டுன்னு வைங்க, அதுதான் ஹர்ட்டு. வேகமாக கையை வச்சு அடித்தான், கன்னத்தில் அடித்தான், கன்னத்தில் 3 கோடு விழுந்துட்டு அது வீக்கம் வந்துட்டு, அது காயம் ஏற்படுத்துது அப்படின்னு பேர். உடல் வலியோ நோயோ பலகீனமோ ஏற்படுத்தினால் அது காயம். பாடி பெயின், டிசீஸு, இன்ஃபார்மிட்டி அப்படின்னா அது காயம். அப்போ இது முடிஞ்சது. இனி இதுக்கு அடுத்த லெவல், காயத்தே கொஞ்சத்தை கொடுங்காயம், கிரீவியஸ் ஹர்ட்னு சொல்லுவோம். அதில் சட்டத்தில் ஒரு 8 டெஃபனிஷன் கொடுக்காங்க. இதெல்லாம் நடந்தால் கொடுங்காயம். கொடுங்காயங்கிறத முடிவு பண்ணுது நீதிமன்றம், டாக்டர்ஸ் இல்லை. ஒரு பல்லு விழுந்தா அடிச்சடியில், கன்னத்தில் அடிச்சடியில் ஒரு பல்லு ஏற்கனவே ஆடிக்கிட்டு இருந்தது விழுந்துட்டு, இல்லை ஆடாமல் இருந்த பல்லே விழுந்துட்டு, அடித்த அடியில் காதில் பட்டு அவனுக்கு கேள்வி கேட்கக்கூடிய சக்தி குறைஞ்சி போச்சு, இதெல்லாம் கொடுங்காயம் அப்படின்னு வருது. இது கொடுங்காயம். இதுக்கு அடுத்தது தான் நம்ம கொடுங்காயத்தை தாண்டி போகும்போது தான் மரணம் வருது. அறுவாளை வச்சு காலை வெட்டிட்டான், அப்போது அது கொடுங்காயம். காலை வெட்டினதில் ரத்தம் நிறையா போச்சு, அவன் செத்து போயிட்டான்னா அவன் மரணம். இப்படி ஒரு காயப்படுத்தலில் 4 ஸ்டேஜை பார்க்கும். அசால்ட்டு, கிரிமினல் ஃபோர்ஸு, ஹர்ட்டு, கிரீவியஸ் ஹர்ட்டு. இப்போ ஹர்ட்டுங்கிற பார்ப்போம். செக்ஷன் 114 காயப்படுத்துதல், ஹர்ட் அப்படிங்கிறத சொல்லுது. டெஃபனிஷன் ரொம்ப சின்னதாக 2 லைனில் சொல்லிட்டாங்க. ஒரு ஆளுக்கு பாடி பெயின், டிசீஸு, இன்ஃபார்மிட்டி ஏற்படுத்தினால் அது காயத்தை ஏற்படுத்துகிறார். உடல் வலி, கன்னத்தில் அடித்தான் உடல் வலி வந்துட்டு, இல்லை அதன் காரணமாக நோயோ பலவீனமோ வந்ததுன்னா ஹர்ட்டு அப்படின்னு வருது. இது ரொம்ப சின்ன விஷயமா ஒரு 3 லைனில் 3 விஷயத்தை சொல்லிட்டு ஹர்ட்டுன்னு முடிச்சிட்டாங்க. இனி அடுத்தது 115 செக்ஷனில் காயம் ஏற்படுத்துவனுக்கு என்ன தண்டனைன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு 122 ஒரு விதிவிலக்கு கொடுக்காங்க. என்னன்னு சொன்னால், நம்ம ஏற்கனவே மர்டரை பற்றி பார்க்கையில் திடீரென்று ஆத்திரமூட்டப்பட்ட காரணத்தால், சடன் அண்ட் கிரேவ் ப்ரொவகேஷன் அப்படின்னு, திடீரென்று தீவிரமாக கடுமையான ஆத்திரமூட்டல் காரணமாக ஒருத்தர் செயல்பட்டார்னா அவர் கொஞ்சம் தண்டனையை குறைப்போம். அதே இது இங்கே 122 வருது, அப்படி தான் இங்கேயும் சொல்லுவாங்க. இனி அடுத்தது வாலண்டரினா என்ன அப்படிங்கிறத செக்ஷன் 2 இதில் டிஃபைன் பண்ணியிருக்கு. அதாவது அவர் செய்தார்னா அதனுடைய செய்ய நோக்கம் கொண்டு இருந்தது, அது கூடாத ஒரு விளைவு
அதுவும் கூட இருந்தது. அதில் அந்த செக்ஷனில் ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க, ஒருத்தன் வீட்டை தீ வைக்கான் அப்படின்னு சொன்னால் வாலண்டர்லி காசிங் அப்படின்னு சொல்லி அதில் முடிச்சிடலாம். தானாக முன் வந்து ஒரு வீட்டை தீ வைக்கிறார் அப்படின்னு முடிக்கும். அந்த வீட்டில் ஒருத்தன் தூங்கிட்டு இருக்கானே அவனும் செத்து போயிடுவானே அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதுவும் கூட வாலண்டர்லி காசிங் த டெத் அப்படிங்கிறது கொண்டு வரான். அதாவது தான் என்ன சொல்லுதான்னா, அவர் இன்டென்ஷன் என்னவோ அது என்ன விளைவு ஏற்படும்னு தெரிஞ்சிருக்கோ அது அவனுடைய எஃபெக்ட் என்ன, அவனுடைய இன்டென்ஷன் செய்தது இன்டென்ஷன் அந்த வீட்டை தீ வைக்கணும். அதில் யாராவது தூங்கிட்டு இருந்தானா அவனும் செத்து போயிடுவாங்கிறது அவர் தெரிஞ்சிருக்கக்கூடிய விளைவு, எஃபெக்ட். அப்போ அதுக்கும் அவர் தான் வாலண்டரி, அதுவும் இவர் செய்ததாக தான் இருக்கும். வாலண்டர்லி காசிங் த டெத் ஆஃப் த பர்சன், வாலண்டர்லி அங்கே வீட்டில் தீ வைக்காரு அப்படிங்கிறத பார்க்கும். இதுதான் அதனுடைய விளைவு, அல்லது இது செயல் அப்படின்னு இருந்தால் அது வாலண்டரி. அதனால தான் வாலண்டர்லி காசிங் ஹர்ட் அப்படிங்கிறத அதில் சொல்லியிருக்கோம். அந்த வாலண்டரிக்கு டெஃபனிஷன் செக்ஷன் 2ல் போய் பார்க்கணும். ஹர்ட்டுங்கிறது உடல் வலி, பலகீனம், நோய் அப்படிங்கிறதா இருக்கும். இனி அதில் அடுத்த ஸ்டேஜ் கொடுங்காயம் அப்படிங்கிறது. கொடுங்காயம் அப்படின்னு சொல்லக்கூடியதில் இந்த 8 விஷயங்களை சொல்லுவாங்க. ஒரு காயமாக கொடுங்காயமானு முடிவு பண்ணக்கூடியது நீதிமன்றங்கள் தான். இந்த டெஃபனிஷனுக்குள்ளே இது வருது. இப்போது சாதாரணமாக அடித்த அடியில் பல்லு கீழே விழுந்ததுன்னு வைங்க, பல்லு விழுந்ததை நம்ம பெருசாக அது கடுமையான காயம் அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஆனால் இந்த டெஃபனிஷனில் பல்லு கீழே விழுந்தது ஒரு கடுமையான காயம், கொடுங்காயம்னு வரும். அது டாக்டர் அதை சொல்ல மாட்டார். அதனால தான் இதை நீதிமன்றங்கள் தான் முடிவு பண்ணணும். நம்ம டெஃபனிஷன் 8 விஷயம் சொல்லியிருக்கேன், அதுக்குள்ளே வருதா அப்படின்னு. காயத்தின் தன்மையை வச்சு டாக்டர் ரிப்போர்ட் கொடுக்கலாம், அதை வச்சுட்டு முடிவு பண்ணக்கூடியது நீதிமன்றம் தான். சிம்பிள் ஹர்ட்டு, கொடுங்காயம் அப்படின்னு பார்ப்போம். கொடுங்காயங்கிறதுல இந்த ஒன்று வந்து ஃபஸ்ட்டு எமாஸ்குலேஷன் அப்படின்னு ஆண்மை நீக்கம், ஒருவனுடைய ஆண்மைத்தன்மையை நீக்குது. அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்லலை, இது ஆண்மை நீக்கம் அப்படிங்கிறத தான் சொல்லுவாங்க, காசிங் எமாஸ்குலேஷன் அப்படின்னு. அது எப்படி செய்யலாங்கிறது அது இது பெண்களுக்கு பொருந்தாது, ஆண்களுக்கு தான் பொருந்தும். அது எப்படி செய்யணுங்கிறது சொல்லலை, எந்த வழியாவது எஃபெக்ட் இப்படி இருந்தால் இப்படி. அடுத்தது பெர்மனண்ட் ப்ரைவேஷன் சைட் ஆஃப் எய்தர் ஐ. இந்த ப்ரைவேஷன் அப்படின்னு சொல்லுது பார்வை திறன் இழப்பு அப்படிங்கிறது தான் சொல்லலாம். அப்படி திறன் இழப்பு. இன்னைக்கு அவனுக்கு 50% தான் கண்ணு தெரியுது, நாளைக்கு சுத்தமாக தெரியலை. அப்போ அங்கே திறன் இழப்பு வருது. ஒருத்தர் 100% நல்லா தெரியுது, இப்போ தூரமாக போகிறவன் தெரியலை, பக்கத்தில் வாரவன் தான் தெரியுதுன்னாலும் வருது. வேற ஒரு உதாரணம் சொன்னால், வேகமாக அடித்தடி காதில் பட்டுட்டு நல்லா காது கேட்டுச்சு, இப்போது காதுக்குள்ளே ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது, கிளாரிட்டி இல்லை. அப்போ அது என்ன ஆகுது, அதுதான் பார்வை திறன் இழப்பு, காதின் திறன் இழப்பு. அடுத்தது அதில் வருது, இது கண்ணின் பார்வை திறன் இழப்பு, காதின். இது எப்படின்னு சொன்னால், அந்த செயலுக்கு முன்னால் அவனுக்கு எவ்வளோ பவர் இருந்ததோ அதை விட குறைஞ்சிருக்குன்னு. இப்போ என்ன செய்யணும், இது இவன் அடிக்கிறதுக்கு முன்னால் அவனுக்கு நல்லா காது கேட்டுக்கிட்டு இருந்ததுங்கிற ப்ரூஃப் பண்ணால் தான் அங்கே காதின் கேட்கும் திறன் இழந்தது அப்படின்னு காட்டலாம். முழுக்க முழுக்க காது கேட்காம போகணும்னு இல்லை, திறன் குறைஞ்சா போதும் அப்படிங்கிறது தான் 2, 3 சொல்லுவாங்க. 4வது ப்ரைவேஷன் ஆஃப் எனி மெம்பர் ஆர் ஜாயிண்ட். மெம்பர் அப்படின்னு சொல்லுது உடலுடைய உறுப்பை சொல்லுவோம், காது, மூக்கு, வாயு, ஒரு கையில் உள்ள விரல் அப்படின்னு. ஜாயிண்ட்டுங்கிறது தசைகளுடைய இணைப்பு அல்லது எலும்புகளுடைய இணைப்பு. அதில் ஒரு ப்ரைவேஷன் அப்படி வருது அப்படின்னா வருது. அடிச்சடியில் ஒரு கை விரல் மடங்க மாட்டேங்குது, இந்த மாதிரி வந்ததுன்னா ஏதாவது வல்ல மூட்டின் திறன் இழப்பு, காலை நேரம் நீட்டி வைக்க முடியலை அப்படிங்கிற மாதிரி வந்ததுன்னா மெம்பர் ஆர் ஜாயிண்ட் ப்ரைவேஷன் அப்படின்னு இருக்குது. அதாவது அவனுடைய திறன் இழப்பு. அடுத்தது நிரந்தரமாக, இதுக்கு முன்னாடிலாம் சொன்னது ஒன்றும் சொல்லலை, டெம்பரரி தான் இருக்கலாம். இங்கே பெர்மனண்ட் டிஸ்ட்ரக்ஷன் ஆர் பெர்மனண்ட் இம்பேரிங் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் எனி மெம்பர் ஆர் ஜாயிண்ட். ஒரு மூட்டினுடைய ஆற்றலை சுத்தமாக அழிக்குது அல்லது ஒரு உறுப்பினுடைய ஆற்றலை சுத்தமாக அழிக்குது. இது தற்காலிக காயமல்ல, அது பெர்மனண்ட்டாக போயிட்டு அப்படின்னு.
ஒரு விரலே சுத்தமாக நொறுங்கி போச்சுன்னு வைங்க, இன்னும் செய்ய முடியாத அளவுக்கு போயிட்டு அப்படிங்கன்னா இதில் இது சுத்தமாக ஆற்றல் அளிக்கப்பட்டு விட்டது. பெர்மனண்ட் இதில் மட்டும்தான் பெர்மனன்ட் சொல்லுவாங்க, இதுக்கு மேலே சொல்லலை. அது வந்து டெம்பரரியாக இருந்தால் கூட காது கேட்கல, அப்புறம் ஏதோ செய்தாங்க, ஆப்ரேஷன் செய்தாங்க, காது கேட்க வச்சாங்கன்னா கூட அதில் வரலாம். ஆனால் இவன் செயல் காரணமாக அங்கே ஒரு திறன் இழப்பு இருந்ததுங்கிறத காட்டணும். அடுத்தது பெர்மனண்ட் இம்பேரிங் ஆஃப் பவர்ஸ் ஆஃப் எனி மெம்பர் ஆர் ஜாயிண்ட். அடுத்தது தலை அல்லது முகத்தின் நிரந்தர உருக்குலைவு, பெர்மனன்ட் டிஸ்பிகரேஷன் ஆஃப் ஹெட் ஆர் ஃபேஸ். முகத்தில் ஒரு பிளேடை வச்சு கோடு போட்டான், அது எதில் வருது? கொடுங்காயம்னு வருது. ஒரு பிளேடு முகத்தில் ஒரு கோடு போட்டான், அல்லது ஒரு நடிகை முகத்தில் ஒரு கோடை போட்டாங்க, அதெல்லாம் இதுக்குள்ளே வந்தது. இதுதான் முக்கியமானது. எலும்பு அல்லது பல்லின் முறிவு அல்லது இடப்பெயர்ச்சி, ஃப்ராக்ஷன் ஆர் டிஸ்லொகேஷன். ஃப்ராக்சர் ஆர் டிஸ்லொகேஷன், எலும்பு கீழே விழுந்துட்டு, பல்லு கீழே விழுந்துட்டு, எலும்பு உடஞ்சி போச்சு அப்படிங்கிறத. இது எலும்பு முறிவுங்கிற சில விஷயங்களை என்ன சொல்லுவாங்கன்னா, அது எலும்பு சிலருக்கு முறிஞ்சிருக்கும், சிலருக்கு கிராக் விட்டுருக்கும். அது எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீதிமன்ற அப்படி முழுசும் உடையணும்னு இல்லை, இடைவெளி இருந்தாலுமே போதும் அப்படிங்காங்க. அதாவது நம்ம ஹேர்லைன் கிராக்கு என்னெல்லாம் சொல்லுவோம், அந்த மாதிரி இருந்தால் கூட எலும்பு டேமேஜ் ஆகிருந்தால் போதும் அப்படின்னு. இது அடுத்தது உயிருக்கு ஆபத்தான காயங்கள். அப்போ இதுவரைக்கும் சொன்னது இல்லாமல் வேற காயங்கள். உயிருக்கு ஆபத்தான காயங்கள், கடுமையான உடல் வலி, இதை கொண்டு வராங்க. இப்போ இவ்வளவு பார்த்துருக்கோம். ஒரு காலில் பாதியை வெட்டி இருக்கான், தொங்கிட்டு கிடக்குன்னு வைங்க. அது இப்போ நம்ம பார்த்தல எதிலுமே வரல. அதில் வேணுமானா ஒரு உறுப்பு மெம்பர் ஆர் ஜாயிண்ட் அப்படிங்கிறதுல அது வரும். அப்படி இல்லாமல் பயத்தில் ஒரு பெரிய கத்திட்டான், பயத்தில் குத்துனது இதுக்குள்ளே வரல. அந்த மாதிரி விஷயங்களுக்காக கடைசியாக ஒரு பாயிண்ட்டை இங்கே வச்சுருக்காங்க. உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கும் காயங்கள். வயத்தில் கத்தி குத்துனா என்ன ஆகும்? ஒருவேளை ரத்தம் அதிகமாக போனால் ஆள் செத்து போவான். இந்த மாதிரி ஆபத்தை விளைவிக்கும் காயங்கள் அப்படின்னு. அல்லது ஒரு 15 நாளைக்கு கடுமையான உடல் வலி, அல்லது அவர் நார்மலாக செய்ய வேலையை செய்ய முடியலை அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே வரும். இப்போ 7 வரிசையாக பார்த்துட்டோம். 8ஆவதுல என்ன சொல்லுதோம்? உயிருக்கு ஆபத்து விளைவிக்கும் காயங்கள். உதாரணம், வயத்தில் குத்துனா கத்தி குத்து. அடுத்தது 15 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்காரு, 16 நாள் லீவ் எடுக்க வேண்டி வந்தது அப்படின்னா இதில் கொடுங்காயம் அப்படின்னு கிரீவியஸ் கட்டுன்னு சொல்லலாம். இதில் முன்னால் 21 நாள் இருந்தது, இப்போ 15 நாள் ஆக்கிட்டாங்க. இது ஏன்னு சொன்னால் அந்த காலத்தில் 20 நாள் வரைக்கும் படுத்திருக்க வேண்டிய அதே விஷயத்துக்கு இன்றைக்கி 15 நாள் படுத்தா போதும். மெடிக்கல்லாம் நிறைய வந்துட்டு அந்த மாதிரி ஒரு தீர்ப்பில் மரணம் விளைவிக்கும் குற்றத்திற்கும் ஆபத்தான கொடுங்காயத்துக்கும் ரொம்ப சின்ன வித்தியாசம்தான் இருக்குது. என்னென்னு பார்க்கணும் அப்படிங்கிறது. சும்மா ஆஸ்பத்திரியில் போய் படுத்தா மட்டும் போதாது, அவர் உடல் வலியில் இருந்தார். சும்மா ஆஸ்பத்திரியில் போய் வரும்னா 2 ட்ரிப் ஏற்றுனாங்க அப்படின்னு வராதிங்க. அதில் உண்மையான உடல் வலியில் இருந்தார்னு நிரூபிக்கணும் அப்படின்னு. இனி எல்லாம் தண்டனைகளை பற்றி தான் சொல்லுவாங்க. வாலண்டர்லி காசிங் ஆக்டுக்கு 117 தண்டனையை சொல்லுது. அது சொல்லும்போது வரிசையாக என்ன நிலையில் இருந்தாங்க அப்படிங்கிறத சொல்லுவாங்க. வாலண்டர்லி காசிங் ஆக்டுக்கு ஒரு தண்டனை, இது அவர் என்ன நிலைக்கு போயிட்டார், அடித்த அடியில் அவன் எந்திக்கவே முடியாது, உயிர் தான் இருக்குது, உடல் படுத்து கிடக்கு, என்னென்ன அசைய முடியாத லெவலுக்கு பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்டிவ் ஸ்டேட் அப்படிங்காங்க. இது என்ன ஸ்டேட்னா, பெர்சிஸ்டன்ட் வெஜிடேட்னா நீங்கள் கோமா ஸ்டேஜ்னு பார்த்துருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. உயிர் கிடக்கும், ஆளுக்கு உணர்ச்சி இருக்காது, ஒன்றும் தெரியாது, கொடுக்க சாப்பாடு உடம்பு ஏற்றுக்கிடும், உயிர் இருக்கும், அவ்வளோதான். இது அப்படி இல்லை, அவருக்கு உணர்ச்சி இருக்குது, கண்ணை திறக்காரு பார்க்காரு, ஆனால்
ஒன்றும் செய்ய முடியாது, ஒரு கட்டை போல் படுத்து கிடக்காரு. அப்படி தான் இதில் கோமாவுக்கு தான் வித்தியாசம். இது கோமாவுக்கு அடுத்த ஸ்டேஜில் உள்ளது. இவன் அடித்த அடி காரணமாக அவர் அப்படி போயிட்டாருன்னா என்ன செய்ய அப்படிங்கிறதுக்கு ஒரு தண்டனைக்கு சப்செக்ஷன் 3ல் இது ஒரு முக்கியமான சப்செக்ஷன். இது இனம், ஜாதி, சமூகம், பாலினம், பிறந்த இடம், மொழி, தனிப்பட்ட நம்பிக்கை, இது செய்ததுக்காக ஒரு 5 அல்லதுக்கு மேற்பட்டவங்க அடிக்காங்க. இதுதான் அந்த ஜாதி சண்டையில் அடிக்காங்க. இல்லாட்ட அடுத்த ஜாதி பெண்ணை ஒருத்தன் கல்யாணம் கட்டிட்டான் அப்படின்னு அந்த பையனை போய் அடிக்காங்க. இந்த மாப் லிஞ்சிங் அப்படின்னு இருக்குதுல்ல, இவங்க என்ன செய்கிறாங்க, இதே மாதிரி செக்ஷன் மர்டர்லையும் அங்கே தண்டனையில் வச்சுருக்காங்க. இது புது சட்டத்தில். இங்கே என்ன கூட்டமாக சேர்ந்து ஒருத்தனை அடித்து கொல்லுவதற்கு ஏற்பாடு. என்ன காரணம்? தனிப்பட்ட விரோதம் இல்லை, ஆனால் என்ன, தான் இனம், ஜாதி, அதுக்காக ஏன் ஜாதி நீ அந்த பிள்ளையை போய் கல்யாணம் கட்டிட்ட அப்படின்னு அவனை அடிக்காங்க. அந்த மாதிரி உள்ள விஷயத்துக்காக இங்கே ஒரு செக்ஷன் புதுசாக சப்செக்ஷன் சேர்த்துருக்காங்க. இனி என்ன மாதிரி காயம் ஏற்படுத்தாங்கிறத பொறுத்து ஒரு தண்டனைக்காக 118 ஆபத்தான காயங்கள் வழி காயம் கொடுங்காயம். எப்படி ப்ராசஸ் எப்படி செய்தான் அப்படின்னு, ஷூட்டிங், ஸ்டாபிங், கட்டிங், அதாவது துப்பாக்கி, கத்தி, அருவாள், தாக்குதலின் பயன்படுத்தும் எந்த கருவியின் மூலமாக, உதாரணம் சொல்லப்போனால் ஒரு பெரிய குண்டாந்தடி, பெரிய கம்பு வச்சு அடிக்கான், தீ அல்லது சூடான பொருட்கள் மூலம், விஷம் அல்லது வெடிக்கும் பொருள் மூலம், இதெல்லாம் செய்தாங்கன்னா இதில் வராங்க. உடலுக்கு உள்ளிழுக்கவோ விழுங்கவோ ஒரு விஷ வாயு, விஷ பொருட்களை கொடுக்கறத வச்சு செய்ததுக்கு அடுத்தது வராங்க விலங்கு மூலமாக. இதெல்லாம் வச்சா இதில் தண்டனைக்கு கொடுக்காங்க. தானாக முன்வந்து காயப்படுத்துவது, அதை எப்படி எடுத்தார், மரணத்தை ஏற்படுத்தக்கூடிய, குறிவைத்து தாக்குவதற்கான, குத்துவதற்கான கத்தி, ஈட்டி, கருவியின் மூலமாக கம்பு வழியாக பெரிய கம்பு வச்சு அடிக்கான், தீ, விஷம் அல்லது அரிக்கும் பொருள், ஒரு ஆக்சிடென்ட் மேலே தூக்குதான், வெடிக்கும் பொருள் வழியாக, உடலுக்கு உள்ளே இழுக்கவோ ரத்தத்தில் பெறவோ தீங்கு விளைக்கும் வழியாக, விலங்கு மூலமாக. ரோட்டில் ஒரு பிள்ளை போய்கிட்டு இருக்கு, இவன் வீட்டில் வச்சுருக்க நாயை அவுத்துட்டு போய் கடிச்சு விட்டுவாங்க, அது கடிச்சிட்டு வருது. அப்போ இது விலங்கு வழியாக கொடுங்காயம் ஏற்படுத்தினார் அப்படிங்கிறது அதுக்கு தண்டனை சொல்லுவாங்க. இனி எதுக்காக காயம் ஏற்படுத்தினார்னு வச்சு தண்டனை, அச்சுறுத்தி சொத்தை பறிக்க அல்லது சட்டவிரோத செயலை பறிக்க, சொத்து அல்லது மதிப்புமிக்க பத்திரம், வேல்யூபிள் செக்யூரிட்டி. இந்த வேல்யூபிள் செக்யூரிட்டி நிறைய இடத்துல வரும், நல்ல டெஃபனிஷனை பார்த்துக்கிடுங்க. அதாவது ஒரு உரிமையை உருவாக்க, குறைக்க, கூட்ட, இப்படி செய்யக்கூடியது, அல்லது அதன் வழியாக ஒரு லைபிலிட்டி இருக்குன்னு உண்டாக்குறதுக்கு வேல்யூபிள் செக்யூரிட்டின்னு வரும். அந்த டெஃபனிஷன் எல்லாம் அடிக்கடி வரும். அந்த வேல்யூபிள் செக்யூரிட்டிக்காக செய்தாங்க. அல்லது ஒரு நபர், பாதிக்கப்பட்ட நபர் சட்டவிரோதமான செயலை செய்ய அல்லது சட்டவிரோதமான செயலை செய்வதை எளிதாக்க, ஒருத்தனை பயமுறுத்தி காயப்படுத்தி ஒரு செயலை செய்ய கட்டப்படுத்தாங்க. குற்றச்செயலை செய்வதை கட்டாயப்படுத்தும் நோக்க, எளிதாக்க செயல் கட்டாயப்படுத்தும் குற்றச்செயலை செய்வதை எளிதாக்கும் செயலை செய்ய. உதாரணத்துக்கு ஒரு திருட போகிறான், கதவை உடைக்க முடியலை, பக்கத்தில் ஒருத்தன் இருக்கான், அவனை கூட்டிகிட்டு வரான், அவன் இந்த வேலை டூப்ளிகேட் கீ செய்தவன் ரோட்டில் உட்காந்து டூப்ளிகேட் செய்து கொடுத்துட்ருக்கான். அவனை கட்டாயப்படுத்தி அவன் கையை காலை உடச்சி எனக்கு இதுக்கு டூப்ளிகேட்டு செய்து இதை கதவை திறந்துவான்னு சொல்லுது. குற்றச்செயலை செய்வதை எளிதாக்கும் செயலை செய்ய. அவன் குற்றச்செயல் செய்யலை, இவன் குற்றச்செயல் செய்தான், அது எளிதாக செய்யணுங்கிறதுக்காக வேற ஒருத்தனை கட்டாயப்படுத்தி காயப்படுத்தான். அவனுக்கு என்ன தண்டனைங்கிறத இதில் சொல்லுவோம். மிரட்டி வாக்குமூலத்தை வாங்க, சொத்தை மீட்டெடுக்க கட்டாயப்படுத்துவதற்கு தானாக முன்வந்து காயம் கொடுங்காயம் ஏற்படுத்துவது. இந்த மாதிரி செயல்களை செய்ய 3 விஷயம் சொல்லுவோம். குற்றம் குறித்த தவறான நடத்தை குறித்த ஒப்புதல் வாக்குமூலம். ஒரு கடையில் வேலை பார்த்தான், கடையில் பொருளை காணோம், இவன் தான் செய்திருப்பான் அப்படின்னு கூப்பிட்டு அடின்னு அடிக்கானுங்க. அடித்து என்ன செய்தாங்க, குற்றம் குறித்த ஒப்புதல் வாக்குமூலம்
அல்லது குற்றம் குறித்த தகவல், யார் திருடினா சொல்லு அப்படின்னு கூப்பிட்டு வச்சு அடிக்காங்க இல்லையா, அவங்க இந்த செக்ஷனுக்கு கீழே வராங்க. சொத்து அல்லது மதிப்புமிக்க பத்திரம் மீட்டெடுப்பதற்காக, அவன் கடையில் இருக்க சொத்தை காணும், 5-6 ப்ராடக்டை எடுத்து எங்கேயோ கொண்டு போயிட்டான், மொபைல் கடை 4 மொபைலை காணும், அப்போ அவனுடைய சொத்து, அதை மீட்டெடுக்க எங்கடா கொண்டு போனால், எங்கே வச்சா, யார்ட்டையும் வித்தியா சொல்லுன்னு அடிக்காங்க. சொத்தை மீட்டெடுக்க, உரிமை கோரலையும் கோரிக்கையும் பூர்த்தி செய்ய ஒரு கையெழுத்து போட்டு இந்த இதை உன் சொத்தை எனக்கு கிஃப்டாக எழுதித்தா அப்படின்னு கேட்காங்க. அல்லது சொத்து அல்லது மதிப்புமிக்க பத்திரம் மீட்டெடுக்கும் வழிவகுக்கும் தகவல்களை சொல்ல, திருடனை ஓடி போயிட்டான், கூட இருக்கவனை கண்டுபிடிக்கான், கூட இருக்கவனை அடித்து அவன் எங்கடா போனான், எங்கே வச்சான், எப்படி இருந்தான், எங்கெல்லாம் இருந்தான்னு சொல்லுன்னு அவனை அடிக்கான். அப்படி ஒரு 4 சூழ்நிலைகள். ஒன்று ஒப்புதல் வாக்குமூலம், 2வது சொத்து அல்லது பத்திரத்தை மீட்டெடுத்தல், 3வது மீட்டெடுக்கிறதுக்கு வழி என்னன்னு கண்டுபிடிக்க, 4வது அதான் 4வது ஒன்று ஒப்புதல், 2வது பத்திரம் மீட்டெடுத்தல், 3வது உரிமை கோரிக்கை, 4வது மீட்டெடுக்கும் வழிவகைகளை பார்க்க அப்படிங்கிறதுக்காக 4 விஷயம் சொல்லுவோம். இது உதாரணம்னு சொல்லணும்னா, ஒரு காவல் அதிகாரி சொத்தை எங்கே இருக்க அப்படின்னு காவல் அதிகாரி அடிக்கிறதெல்லாம் இதுக்குள்ளே வரும். குற்றம் செய்த ஒப்புக்கொள்ள சித்திரவதை செய்தார், அவர் இதில் தண்டிக்கார். அந்த போலீஸ் அதிகாரி சித்திரவதை பண்ணாங்கன்னா இந்த செக்ஷனுக்குள்ளேயும் வராங்க. ஒரு வருவாய் அதிகாரி என்ன செய்தார், நீ லேண்ட் டேக்ஸை கட்டணும் அப்படின்னு. தானாக முன்வந்து பொது ஊழியரை கடமை செய்வதை தடுத்தல். ஒருத்தன் என்க்ரோச்மெண்ட்டு இடத்துல உட்காந்துருக்கான், அரசு அதிகாரி வராரு, இந்த ரோட்டில் வச்சுருக்க கடையை தூரி வெளியே போடுதாரு, அவரை அடித்து காயப்படுத்தினால் என்ன தண்டனை? பொது ஊழியர் தன்மை கடையை நிறைவேற்றும் போது அல்லது அச்சமூட்டி தயங்க செய்ய வேண்டும் என்று அல்லது செய்ய முயற்சித்தது காரணமாக, அப்படி 3 விதமான சூழ்நிலையில் இருக்கலாம். வேலை செய்தார், என்க்ரோச்மெண்ட்டுக்கு வாராரு, வரும்போது அவரை அடித்து போட்டான்னா காயம், இல்லை அவரை தடுக்கணுங்கிறதுக்காக அடிக்கலாம், உள்ளே விடலை, உள்ளே விடாமல் தடுக்கிறதுக்கு அடிக்கலாம், அல்லது அச்சமூட்டி தயங்க செய்ததுக்காக அடிக்கலாம், அல்லது செய்யும்போது அடிக்கான், அல்லது ஒரு என்க்ரோச்மெண்ட்டு இருக்குது அப்படின்னு ரோட்டோரம் ஒரு வண்டியில் கடை வச்சுருக்கான், தள்ளு வண்டியில் என்க்ரோச்மெண்ட்டு ஆஃபீஸர் பிடிக்க வராரு, அவரை அடிக்கான். அது தடுக்கிறதுக்கு, கடமை நிறைவேற்றுவதை தடுக்க. அவர் தயங்க வேண்டும், தன் வேலையை செய்யாது திரும்பி போகணும். ப்ரிவெண்ட் ஆர் டிட்டர், தடுக்க அல்லது அவரை பயமுறுத்த அடிக்கிறது. அல்லது அவர் கடமையை நிறைவேற்றும் போது, அவர் வண்டியை தள்ளிட்டு ஓரமாக தள்ளி விடுவார், அவரை போய் அடிக்கான் கடமையை நிறைவேற்றும் போது. அல்லது கடமையை நிறைவேற்றுவதன் காரணமாக பின்விளைவாக காயம் ஏற்படுத்துவது. அவர் என்ன செய்தார், அந்த வண்டியை ஒரு வாரமாக தள்ளி விட்டு போயிட்டார், இல்லை லாரியில் ஏற்றி கொண்டு போயிட்டார். இவருடைய சொத்தே அதுதான், அதை வச்சு தான் பிழைச்சிக்கிட்டு இருந்தான். அவன் அவ்வளோ கோபத்தில் இருப்பான். ஒரு வாரம் கழித்து அவர் தியேட்டருக்கு வந்திருக்கார், இவரும் தியேட்டருக்கு வந்துட்டார். அதனுடைய பின் விளைவாக, அவர் கடமையை செய்ததன் பின் விளைவாக அவரை தியேட்டரில் வச்சு அடிக்கான். இல்லாட்ட ஒரு கல்யாண வீட்டில் பார்த்தாங்க, அங்கே வச்சு அடிக்கான், எங்கேயோ பார்த்த இடத்துல வச்சு அடிக்கான். இது எதனால் அடிக்கான்? அவர் கடமையை செய்ததின் பின் விளைவாக அடிக்கிறார். அதன் காரணமாக காயமோ கொடுங்காயமோ ஏற்படுத்தினார், தண்டனை. ஆத்திரமூட்டலில் தானாக முன்வந்து காயத்தை ஏற்படுத்துதல், இது கொஞ்சம் குறைவான தண்டனையை கொடுக்கும். நம்ம ஏற்கனவே மர்டரை பற்றி பார்க்கல, நிறைய பார்த்தோம். கடுமையான மற்றும் திடீர் ஆத்திரமூட்டல், காயம் அல்லது கொடுங்காயம் அப்படின்னா தண்டனை குறைவு அப்படின்னு. இதெல்லாம் பிரிவு 101 விதிவிலக்கு 1 என்னெல்லாம் சொல்லியிருக்கோ அதுக்கு உட்பட்டது. அங்கே என்ன சொல்லுதோம், கொடுத்து எடுத்துருக்கக்கூடாது, தான் இவனே போய் அவனை ஆத்திரமூட்டை வச்சிருக்கக்கூடாது. இவன் அவனுடைய மனைவியை மோசமாக பண்ணால், அவன் இவனுடைய தாயை மோசமாக பேசினான் அப்படின்னா ஆரம்பத்தில் கொடுத்தது யார்? இவன் தான்,
தானாக நாடப்பட்டதாக இருக்கக்கூடாது. சட்டத்தை கீழ்ப்படிஞ்சு செய்யும்போது கிடையாது. நான் ஏற்கனவே இப்போ சொன்னேன், தள்ளுவண்டி கடையா தள்ளி விட்டுட்டு போயிட்டான் அப்படின்னு. தனியார் பாதுகாப்பு உரிமைக்கு கிடையாது. தனியார் பாதுகாப்பு உரிமைனா இவன் ஒரு குற்றம் பண்ண போகிறான், அவங்களுக்கு தனியார் பாதுகாப்பு உரிமைன்னு அங்கே இல்லை. ஆத்திரமூட்டல் திடீரென இருந்ததாங்கிறது அந்தந்த வழக்குகளை பொறுத்தது. குற்றத்தை செய்யும் நோக்கத்துடன் நச்சு போன்றவற்றால் காயப்படுத்துது. ஒரு காயப்படுத்தும் நோக்கம் குற்றத்தை செய்யறதை எளிதாக்கும் நோக்கத்தோட என்ன செய்தாங்க, பாய்சனோ இல்லாட்டா கேஸோ, அதாவது என்ன மயக்க மருந்தை கொண்டு போகிறான்னு வைங்க, மதிமயங்கும் அல்லது போதை தரும் போதை பொருளை கொடுத்துட்டு ஒரு பெண்ணை கற்பழிக்கான். அப்போ என்ன ஆகுது, அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அவள் போதை பண்ண இருந்தது, ரேப் அட்டம்ப்டாக இருந்தது, ரேப்பு அவள் தப்பிச்சு போயிட்டா, ஆனால் காயம் ஏற்படுத்தினா அப்படின்னா இங்கே வரும். குற்றத்தை செய்வதற்காக மயக்க மருந்தை கொடுக்குது, நச்சு பொருளை கொடுக்குது, போதைப் பொருளை கொடுக்குது, அதன் குற்றம் செய்யும் நோக்கத்தோடு இந்த பிரிவின் கீழ் தண்டிக்கப்பட வேண்டியவர்கள். இது அமிலம் போன்றவற்றால் தாக்குதல் நடத்துது. இது ஒரு டெல்லியில் 2 பேர் ஒரு பெண்ணு மேலே அமிலத்தை வீசிட்டாங்க. அது ரொம்ப பெரிய விஷயமா இருந்தது. அப்போ உடனே கிரிமினல் ஆக்டை கமெண்ட் பண்ணி இதை புதுசாக உள்ளே கொண்டு வந்தாங்க. இது அமிலத்தை வீசுவதன் மூலம் அல்லது வழங்குவதன் மூலம். ஒன்று இருக்க பிள்ளைக்கு நேராக ஆசிடை தூக்கி முகத்தில் வீசிடுறது. அதாவது என்ன கல்யாணம் முடிக்க மாட்டியா, நீ யாரையும் முடிக்க மாட்டா, இந்த முகத்தோட ஒன்று எவன் கல்யாணம் முடிக்காம பார்க்கலாம் அப்படின்னு கொண்டு போய் முகத்தில் வீசிடுதாங்க. அல்லது அந்த பெண்ணுக்கு வாய் வழியாக அமிலத்தை கூட கொடுக்கலாம். அதெல்லாம் சேர்த்து இதிலே கொண்டு வந்துட்டாங்க. அமிலத்தை வழங்குவது வாய் வழியாகவும் அல்லது வேறு எந்த வழியாகவும் உடலின் பகுதியை சேதப்படுத்தல், சிதைத்தல், தீக்காயம் ஏற்படுத்தல், ஊனமாக்குதல், உருக்குலைத்தல், முடக்குதல் எல்லாம் இதுக்குள்ளே வந்துடும். வெஜிடேட்டிவ் ஸ்டேஜ்னா கொஞ்சம் அதோட அடுத்த ஸ்டேஜ் ஆயிடும். காயம் ஏற்படுத்த வேண்டும் நோக்கம் அல்லது அறிவோடு செய்திருந்தாருன்னா இதுக்குள்ளே வருது. இதில் சப்செக்ஷன் 2ல் முயற்சி செய்வார். பழைய சட்டத்தில் 2 செக்ஷனாக இருந்தது. இதில் அட்டம்ப்ட் இதுக்கும் 2ஐயும் ஒரே செக்ஷனில் கொண்டு வந்துட்டாங்க. 326A 326Bன்னு வந்தது. இது அமிலத்தை கொடுக்காங்க இல்லாட்டா வீசுதாங்க. உடலின் பாகம் சிதைக்கப்படுகிறது, சேதப்படுத்தப்படுகிறது. நிரந்தரமாக இருக்கலாம், பகுதியாக இருக்கலாம், ஒரு பாகமாக இருக்கலாம், அல்லது தீக்காயத்தை ஏற்படுத்தி ஊனமாக்குதாங்க, உருக்குலைக்காங்க. முகத்தில் ஆசிடை வீத்தினா உருக்குலைக்க தானே, அந்த மாதிரி இருக்காங்க. இது அமிலம்னா என்ன அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுவாங்க. அதாவது வடுக்கல், சிதைவு, தற்காலிக வழிவகுக்கும் உடல் காயத்தை ஏற்படுத்தும் திறன் கொண்ட, அமிலத்தன்மை கொண்ட அல்லது அரிக்கும் தன்மை கொண்ட அப்படிங்கிற அமிலம் உள்ளே வரும் அப்படின்னு. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, அபராதம் யாருக்கு பாதிக்கப்பட்டாங்களோ அவங்களுக்கு தேவையான அளவு, அவன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஃபைனாக போட்டு வாங்கி அவனுக்கு கொடுத்துரு அப்படின்றதாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் சொல்லியிருந்தாங்க எப்படி ஆசிட்டை வீசுதார் அல்லது கொடுக்கார். விளைவு உடலின் ஏதேனும் பாகம் அல்ல பார்ட் ஆர் பார்ட்ஸ் அப்படின்னு பாகங்களை நிரந்தரமாக அல்லது பகுதியாக சேதப்படுத்த, சிதைக்க. அப்போது சேதப்படுத்தாரு, சிதைக்காரு, தீக்காயம் ஏற்படுத்தார், ஊனமாக்க, உருக்குலைக்க, முடக்க அல்லது கொடுங்காயம் ஏற்படுத்தன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன ஆகுது, இப்போ மேலே ஏற்படுத்தின தீக்காயம், ஊனமாக்குதல், உருக்குலைத்தல் போக கொடுங்காயத்தில் என்னெல்லாம் டெஃபினிஷன் வருதோ 8 எண்ணம் பார்த்தோம். அதுவும் கூட இது கூட சேர்ந்து படிக்கணும். பாருங்க, நிரந்தர சேதம், பகுதி சேதம், சிதைத்தல், தீக்காயம், ஊனமாக்குதல், உருக்குலைத்தல், முடக்குதல், அது இல்லாமல் கொடுங்காயம். அப்போ கொடுங்காயத்தில் சொல்லக்கூடிய எல்லா 7 காயங்களும் 8 காயங்களும் இதுக்குள்ள அமிலத்தால் ஏற்பட்டால் அதில் வருவாங்க. மற்றவர்களின் உயிருக்கு, தனிப்பட்ட பாதுகாப்புக்கு ஆபத்தை விளைவிக்கும் செயல்.
மனித உயிருக்கு அல்லது மற்றவர்களின் தனிப்பட்ட பாதுகாப்பிற்கு ஆபத்தை விளைக்கும் அளவுக்கு அசட்டு துணிவுடன் கவனக்குறைவாக செய்கிறவர். அவனுக்கு ஒரு ஃபைனை கொடுத்துட்டு காயம் ஏற்பட்டால் இவ்வளவு, கொடுங்காயம் ஏற்பட்டால் இவ்வளவு. நம்ம மர்டரை பற்றி படிக்கும்போது இதே மாதிரி ஒரு செக்ஷனை பார்த்தோம். நெக்லிஜென்ட் ஆக்ட் அப்படின்னு பார்த்தோம். ரேஷ்லி அண்ட் நெக்லிஜென்ட்லி காசிங் டெத், அங்கே மரணம். இங்கே அதே செயல் ரேஷ்லி அண்ட் நெக்லிஜென்ட்லி நடந்துக்கிட்டால் ஒரு தண்டனை, அதன் காரணமாக காயம் ஏற்பட்டால் ஒரு தண்டனை, கொடுங்காயம் ஏற்பட்டால் தண்டனைன்னு 3 கொடுத்துருக்கோம். உதாரணத்துக்கு ஒருத்தன் நல்ல போதையில் இருக்கான், போதையிலிருந்து நல்ல விலை கூடின காரு காரில் வாரான். காரில் வந்தான்னா அவன் இந்த இதுக்குள்ளே வரான். ஃபஸ்ட்டில் கவனக்குறைவாக செயல்படுகிறார். அசத்து துணிவுடன் கவனக்குறைவாக செயல்படுகிறார். இது 3 மாத தண்டனை. அவங்க வரும்போது ஒருத்தனை தட்டி விட்டுட்டான், அவனுக்கு காயம் ஏற்படுகிறது அப்படின்னா இந்த 2வதுல அவனுக்கு 6 மாத தண்டனை. வரும்போது அடித்தா கீழே விழுந்து ஒருத்தன் கால் இல்லாமல் போயிட்டு, கால் மேலே ஏறி போயிட்டு காரு, கொடுங்காயம் இதில். இல்லை அவன் செத்துட்டான் அப்படின்னு சொன்னால் அங்கே செக்ஷன் 106ல் அங்கே போய் தண்டனை. அப்போ 4 விதமான சூழ்நிலைகளை இங்கே கவனிக்கும். அசத்து துணிவுடன் கவனக்குறைவாக ரேஷ்லி நெக்லிஜென்ட்லி நடந்துக்கிடுதவன் தண்டிக்கப்படணும் 3 மாதம். அவன் காயம் ஏற்படுத்தினா ஒரு தண்டனை 6 மாதம். அவன் கொடுங்காயம் ஏற்படுத்தினா 3 மாதம். அவன் மரணமே ஏற்படுத்தினான்னா செக்ஷன் 106ல் போகணும். இதோட இந்த செஷனை முடிக்கும். இனி அடுத்த செஷனில் முறையின்றி தடை செய்தல், அடைத்து வைத்தல்னு கன்ஃபைன்மெண்ட் ரெஸ்ட்ரைனை பார்க்கலாம்.